ரெசிபி நம்ம சேனலில் இன்றைக்கி சிக்கன் லெக் பீஸ் ஃப்ரை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு நான் 3 லெக் பீஸ் எடுத்திருக்கேங்க. அந்த லெக் பீஸை நல்லா மஞ்சள் உப்பு போட்டு நல்லா கழுவி எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதனுடைய மசாலா பரட்டுறதுக்கு நம்ம என்னென்ன வேணுங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு பிளேட்டில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் எடுத்திருக்கேங்க. அதை போட்டுக்கலாம். மிளகு பொடி ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாங்க. ஒரு பாதி எலுமிச்சம்பழம் இதில் சேர்த்து நல்லா பிசைஞ்சு மசாலாவை தடவிக்கலாங்க. அதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்படி நல்ல பேஸ்டாட்டம் செஞ்சுக்கோங்க. எல்லாத்தையும் உப்பு எல்லாம் ஒன்று கலந்துருக்கணுங்க. மிளகாத்தூள், மிளகு, மல்லித்தூள் எல்லாம். இது என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த லெக் பீஸ் மேலே கீரல் போட்டு நம்ம கடையில் வாங்கியிருக்கணும். இதில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். இந்த இடத்துல எல்லாம் நல்லா உள்ளே போகிற மாதிரி, மசாலா உள்ளே சேர்கிற மாதிரி அப்ளை பண்ணிக்கணுங்க. இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுடுங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறட்டுங்க. இப்போது அது மசாலா நல்லா ஊறி இருக்கும். இதுக்கு நான் ஒரு முட்டையை ஒரு பவுலில் போட்டு நல்லா அடித்து வச்சுருக்கேங்க. இன்னொரு பிளேட்டில் நல்லா 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாம். மைதா மாவு 1 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கையால். இப்போது ஒவ்வொரு லெக் பீஸாக எடுத்து இந்த மாவில் நல்லா பிரட்டிக்கலாங்க. கார்ன்ஃப்ளவரும் மைதாவும் கலந்துருக்குதுல. நல்லா இப்படி துவச்சி எடுத்துக்கலாம். இதுக்கப்புறமா இதை இந்த முட்டை அடித்து வச்சுருக்கோம் பாருங்கள், இதில் போட்டு பிரட்டிக்கலாம். இது வந்து நல்லா பேக்கிங் ஆகிடும். இதுக்கப்புறம் இதை இந்த பிரெட் கம்ஸில் போட்டு மறுபடியும் ஒத்தி எடுத்துக்கலாம். இதை என்ன பண்ணுறீங்க, ஒரு ஓரமாக வச்சுடுங்க. அதே மாதிரி ஒவ்வொரு லெக் பீஸாக செஞ்சு எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சிக்கிச்சுங்க. இப்போ இதை போட்டுடலாம் ஒன்றா. ரொம்ப அனல் வைக்காத அளவுக்கு கொஞ்சம் ஸ்லோவில் வச்சே வேக வைங்க. கொஞ்சம் அந்த சைடு நல்லா குக் ஆகட்டும். இந்த பெபிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஆஃப் ஆனதுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போடும்போது உடையாத அளவுக்கு திருப்பி போடணுங்க. ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், மெதுவாக இதை நான் திருப்பி போட்டிருக்கேன். அப்படியே கொஞ்சம் சிம்மில் வச்சே நல்லா வேக வைக்கலாம். நல்லா குக் ஆகணும். நல்லா குக் ஆகிடுச்சுங்க. இப்போ எடுத்து வச்சிடலாம் ஒரு பிளேட்டில். இதே மாதிரி மற்றது வகையிலையும் ஒன்றா போட்டு வேக வச்சிடலாம். இப்படி மொல்லமாக இன்னொரு கத்தி வச்சு திருப்பி போட்டு வேக வைங்க. நல்லா குக் ஆகிக்கும். இதை வந்து குழந்தைங்க பெரியவங்கள்லேருந்து சாப்பிட்லாம். இதை வந்து வெறுமனவும் சாப்பிட்லாம், இல்லை டொமேட்டோ சாஸ் தொட்டும் சாப்பிட்லாம். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள்.